நான் கல்லூரி பெண்களுக்கு இது செய்வேன் அது செய்வேன். ஏற்கனவே எல்லா விதமான விஷயங்களும் போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து விவாகரத்து கேஸ் போட்டாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அப்புறமே அவருடைய செல்வாக்கு குறையுது. நீங்களே நேர்மையா இல்லாத போது நீங்க மற்றவங்களுக்கு எப்படி உபதேசிப்பீங்க? ஊழல் பண்ணல, நான் ஊழல் பண்ணல, நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா உங்க கட்சிக்காரன் ஊழலே பண்ண மாட்டேன்னு உங்களால உறுதி சொல்ல முடியுமா? விஜயே இன்னும் அரசியல் ஒழுங்கா செட்டில் ஆகல, அப்புறம் திருச்சா கொண்டுறது எடுத்த உடனே வந்த உடனே மகளிர் அணி தலைவி கொடுத்துருவாரா? சரி, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பொண்டாட்டிகள் வச்சிருக்காங்க, அந்த தலைவரோட பொண்டாட்டிகளை கோர்ட்டுக்கு போனாங்களா? நீங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க, மற்ற திமுக அதிமுக சரியில்லை, நான் வந்தா எல்லாம் சரி பண்ணுவேன், எல்லாம் கரெக்ட் சார். ஆனா உங்களை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கானே. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பெண்கள் வாக்குகளை குறிவைக்கிறார்களா அனைத்து கட்சிக்காரர்களும் என்ற கேள்வி வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. அதற்கிணைங்க பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழா கொண்டாட போறாரு விஜய் அவர்கள். பெண்கள் வாக்குகளை கவர்றதுக்காக என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க சார் கட்சிக்காரங்க? எல்லா கட்சிகளையும் செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஏற்கனவே மகளிருக்கு இலவச பஸ் பயணம்னு திமுக ஆரம்பித்து வச்ச விஷயம், அப்புறம் உரிமை தொகைன்னு ஆரம்பித்த விஷயம், அப்புறம் காலேஜுக்கு போகிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குற விஷயம் எல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் கோச்சிங் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களாம் மேலே போயிருக்காங்கன்னா அந்த நான் முதல்வன் திட்டத்தில் எடுத்த ட்ரைனிங் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே பண்ணுறாங்க. ஸோ பெண்களுக்குன்னு திமுக ஆரம்பித்த விஷயம் பெண்கள் வாக்கை குறி வைக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. திமுகவுக்கு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்து 39 தொகுதிகளையும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லேயும் பெண்கள் வாக்கை குறி வைக்கிறாங்க திமுக. ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தவிர வந்து 5000 ரூபாய் திடீர்னு கொடுத்துட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லை, கோடை சிறப்பு இது அந்த 5000 ரூபாய்க்குள்ளே கோடை சிறப்பு ஊக்கத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது விதவைகள் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபா ஒரு சிறப்பு தொகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் இருக்கிற ஓவிய ஆசிரியர்கள், அப்புறம் வந்து இந்த பிடி மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தொகுப்பூதியத்தை ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேர்தலை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரி பெண்களை குறிவைத்து பல விஷயங்கள் செய்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுக பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு உடனடியாக 10,000 ரூபாய் ஒரு சிறப்பு தொகுப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து அவங்களும் வந்து பெண்களுக்கு இலவச இது வாங்குறதுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கான 5 லட்சம் பெண்களுக்கு வந்து மானியம் கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. ஸோ பெண்களை குறிவைத்து ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருமே அதே மாதிரி உரிமை தொகையை வந்து 2000 ரூபாய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களை குறிவைத்து அடுத்த எலெக்ஷன்ஸ் நோக்கி போகும்போது பெண்களை குறிவைத்து செய்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதிமுக வீடு கட்டுற திட்டங்கள், நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களில் வீடு கட்டுற திட்டங்கள் போன்ற பல விஷயங்களும் அவங்க கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10-15 வாக்குறுதிகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் பெண்களுக்காக மாற்றி மாற்றி இவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்க பெண்கள் வாக்குகளை கவர்றதுக்காக. இப்போ விஜய் அவர்கள் முதல் முறையாக 2 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு கட்சி தொடங்கி, இப்போ மகளிர் தின விழான்னு 3வது ஆண்டுலாம் முதல் முறையாக நடத்துகிறாரு. இவர் பெண்கள் வாக்குகளை கவருவதற்கான என்ன மாதிரியான திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, இவருடைய ரசிகர்கள்லாம் பெரும்பாலும் ஒரு 25 வயசு கீழே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் வந்து இப்போ திமுக அரசுனால பெனிஃபிட் ஆகிற பெண்கள் எல்லாமே 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க. பெரும்பாலும் குடும்பத் தலைவர்கள் பெரும்பாலும் 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த உரிமை தொகை வாங்குறது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறைந்தபட்சம் 35 வயசாவது இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து உரிமை தொகை வாங்குறாங்க. ஆனால் விஜயோடைய ரசிகைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 25 வயசு, அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இளம் வாக்காளர்களாக தான் இருப்பாங்க, ரசிகைகளாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள குறி வச்சு தான் அவர் சொல்லலாம். அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுவரையும் பரப்புரையில் சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேருந்து ஆரம்பித்து, கோயம்புத்தூர் விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களும் அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுது, அதுதான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறார். ஸோ பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக பண்ணி அதுக்கு அதாவது ஒரு ஆட்சியில் வந்து சமூகம் வளர்கிற க்ரோயிங் சொசைட்டியில் வந்து குற்றங்கள் நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம். அது குற்றங்கள் நடக்கிறது ஒரு தனி மனிதன் பல்வேறு காரணங்களால் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறான். அவனுடைய சொந்த விஷயம் பல விஷயம் அதில் இருக்கும். அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அது காதல் கள்ளக்காதல் பல விஷயங்கள் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஜாதி தகராறு போன்ற பல விஷயங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது, கொலை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயம் நடந்த பிறகு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம விமர்சிக்க முடியும். இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த இவனுக்கு வந்து அந்த பாலியல் கொடுமை பண்ணவனுக்கு வந்து
தண்டனை கொடுத்து அவன் ஜெயிலில் இருக்கான். இப்போ ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் போய் அவன் ஜெயிலில் இருக்கான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்ன கவர்மெண்ட் ஃபர்தராக நடவடிக்கை எடுக்குது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போலீஸ்காரனை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு தண்டனையை வந்து விரைவுபடுத்துறது மூலமாக சமூகத்தில் வந்து ஒரு குற்றம் செய்கிறதுக்கான ஒரு பயத்தை வந்து உண்டாக்க முடியும். குற்றம் அவ்வளோ சுலபமாக செய்ய மாட்டான், நமக்கு தண்டனை, குற்றம் செஞ்சால் தண்டனை உண்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். அதுதான் ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலையாக இருக்க முடியும். அந்த வேலையை வந்து இந்த கவர்மெண்ட் ஓரளவுக்கு செய்கிறதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனால விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா தினசரி ஒரு கொள்ளை நடக்க தான் செய்யுது. அதனால் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருடைய வாக்குறுதிகள் பெரும்பாலும் இந்த படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிற பெண்கள், அந்த மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி அவர் வந்து ஏதாவது ஒரு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கல்லூரி பெண்களுக்கு இது செய்வேன். ஏற்கனவே எல்லா விதமான விஷயங்களும் போயிட்டுருக்கு. இலவச கல்வி முதற்கொண்டு கல்லூரி பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் உட்பட பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவர் புதுசாக அவர் அதில் என்ன செய்வார்ன்றது இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது நான் 2000 ரூபாய் ஆக்குவேன்னு கூட சொல்லலாம். புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, நான் வந்தால் 2000 ரூபாய் ஆக்குவேன், இல்லை 3000 ரூபாய் ஆக்குவேன், இல்லை வந்து வெளிநாடு போய் படிக்கிற செலவு இலவசங்களை நான் தவிர்ப்பேன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ரூபா கொடுக்கறது வந்து அவங்கள வந்து எக்யூப் பண்ணுறது கல்வி மருத்துவத்துக்காக நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ கல்வி மருத்துவன்ற ஒரு விஷயத்தில் வரும்போது பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவர் ஆட்சிக்கு வருவாரான்றது டவுட்டாக இருக்குது. தெரியல அவர் ஆட்சிக்கு வரமாட்டாரான்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்கே தவிர அது ஓட்டாக மாறுமா, ஆட்சியில் வர அளவுக்கு ஓட்டாக வருமானது ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கலாம். ஆனால் ஒரு தொகுதியில் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா? அவர் இத்தனைக்கும் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாரு, என் கூட வரவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன்னாரு. இதுவரை யாருமே அவர் கூட போகிற மாதிரியே தெரியல. காங்கிரஸ் கூட அப்படி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்து அவங்க பேரை சொல்லி இங்கே இடத்த வாங்கிட்டு போயிட்டாங்களே தவிர அவங்களும் அவர் கூட போகிற மாதிரி தெரில. அதனால் அவங்களுக்கே இப்போ வந்து கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வேஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய கிராஃபே குறைஞ்சிட்ருக்கு, அவங்க செல்வாக்கே குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றாங்க. எஸ்பெஷலி இந்த அவர் ஒய்ஃப் வந்து விவாகரத்து கேஸ் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் கேஸ் ஒன்று கோர்ட்டில் நடந்தது. அந்த விஷயத்துக்கு அப்புறமே அவருடைய செல்வாக்கு குறையுது. 1.5 கோடி ரூபா அபராதம் போட்டாங்க கோர்ட்டில் இன்கம் டேக்ஸில். அவர் புலி படத்தோட வருமானத்தை வந்து மறைச்சிட்டார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிக்கிறதுக்கு. அதுக்கு 15 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு சொல்கிறார். அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது 200 கோடி ரூபாய் வாங்கியிருப்பார். ஆனால் கணக்கில் பார்த்தா ஆவணங்கள்லாம் பார்த்தா 15 கோடி ரூபாய் இருக்குது. அந்த 15 கோடி ரூபாய்க்கு அவர் வரி கட்டலை. அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து கோர்ட்டில் வரி போட்டாங்க. அதை வந்து டிஸ்பியூட் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ நேர்மையாக வரி கட்டலைன்றது ஒரு விஷயம் இருக்குது. நீங்களே நேர்மையாக இல்லாத போது நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி உபதேசிப்பீங்க? முதல்ல தனிப்பட்ட தனி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒழுக்கம் இருக்கா? முதல்ல நேர்மை இருக்கா உங்ககிட்ட? ரெண்டுமே இல்லை. உங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்ட்டு. நீங்கள் ஒரு திருமணத்துக்கு மீறி ஒரு நடிகையோட உறவில் வச்சுருக்கீங்கன்னா அவங்க கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறாங்க விவாகரத்து அப்ளிகேஷன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நீங்கள் நேர்மை ஒழுக்கம்லாம் தவறி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக வருவீங்க? நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போது ஊழல் பண்ணல, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கட்சிக்காரன் ஊழலே பண்ண மாட்டேன்னு உங்களால் உறுதி சொல்ல முடியுமா? நீங்கள் வேணால் ஊழல் பண்ணாத இருக்கலாம், உங்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் ஊழல் பண்ணாத இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மந்திரிகள் ஊழல் பண்ணாத இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் உறுதிமொழியெல்லாம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எல்லா ஆட்சியிலையும் ஏதோ ஒரு வகையில் ஊழல் இருக்குது. மோடி ஆட்சியில் ஊழல் இல்லையா? வெளியில் வரலாம் பேசப்படலையே தவிர ஊழல் இல்லையா? அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து எல்லா ஆட்சியிலையும் ஊழல் இருக்கிறது உண்மைதான். ஸோ அந்த ஊழல் இவர் ஆட்சியிலையும் வந்து வந்தால் ஊழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அதனால் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ இதுவரையும் நேர்மையாக இருக்காருன்னா அவர் இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் நேர்மையாக இல்லை. தனிப்பட்ட அவருடைய குடும்ப வாழ்க்கையிலேயே அவர் நேர்மையாக இல்லை, அவர் ஒய்ஃபுக்கே நேர்மையாக இல்லை. அதுதான் அவருடைய நிலைமை ஆக்சுவலாக. இன்னைக்கு இந்த பிரச்சனையில செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களா சார்? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தா அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு ஒரு கணிசமாக அவருக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேலாம் இருந்தது. அதிமுகவுக்கு மாற்றம் வந்திருக்காருங்க, ஒரு சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலான்னு. அவங்க மத்தியில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்னென்னா இவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மோசமாக இருக்காரு, இப்படி அரசாங்கத்துக்கு இந்த இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்களையும் மோசமாக இருக்காரு. இவர் இப்படி நேர்மையை போதிக்கிறாரு, நம்மகிட்ட வந்து நேர்மையை சொல்றாரு. அந்த வாக்காளர்கள்ல யார் இப்ப கணிசமா குறைஞ்சிருக்காங்க சார் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம்? அதிமுக பிடிக்காம இவருக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, ஓட்டு போடணும்னு நினைச்சாங்கல்ல, அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. மாற்று வாக்காளர்கள் எண்ணிக்கை அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதனை எடுத்து இந்த கோணத்திலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா சார்? இப்போ இந்த 2 வருஷம் வந்து மகளிர் மாநாடு, இந்த மகளிர் தின விழாலாம் நடத்தல. எப்படி சொல்ல, முக்கிய பொறுப்பு வந்து கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும். ஜானா ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஐஆர்எஸ், இவங்களை போன்றவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்படுது. பெண் பொறுப்பாளர்கள் நீங்கள் சொல்கிறபடி யாரும் இல்லை, முக்கிய தலைவர்கள் தாவேக கட்சியில். இந்த முறை மகளிர் தின விழா நடத்துகிறாரு. மகளிர் தின விழா நடத்துறது என்ன காரணமாக இருக்கும் சார்? த்ரிஷா அவர்களும் வந்து இப்போ சமீபத்தில் பேச்சு அடிபட்டுச்சு, அவரை உள்ள கொண்டு வர்றதுக்கான இது ஒரு அடித்தளம். விஜயே இன்னும் அரசியல் ஒழுங்கா செட்டில் ஆகல, அப்புறம் த்ரிஷா எங்க கொண்டு வருது? மகளிர் அணி தலைவரா த்ரிஷா எங்க கொண்டு வருது?
அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே ஒரு படி மேலே போய் ஏதோ ஒரு 50 எம்எல்ஏக்கள் வாங்கினார், இல்லை ஒரு ஆட்சிக்கே வரக்கூடிய வாய்ப்பு நெருங்கி வந்தார் அப்படின்னா கூட சரி, நம்ம அவர் மகளிர் அணிக்கு திரிஷாவை கூப்பிட்டு வந்தால் கூட ஒத்துப்பாங்க. இப்போ திரிஷாவை எந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டு வருவார், என்ன காரணத்தை சொல்லி கூப்பிட்டு வருவார்? திரிஷா முதல்ல கட்சியில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும், எடுத்த உடனே வந்த உடனே மகளிர் அணி தலைவி கொடுத்துருவாரா? ஏங்க, பெண்களுக்கு அவர் என்னங்க மதிப்பு கொடுக்குறாரு? தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு அஜிதான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டீங்க. அந்த பொண்ணு உங்கள் வீட்டு கேட்டில் வந்து மறியல் பண்ணிது. ஆக்சுவலாக நீங்கள் வண்டி எடுத்துன்னு நீங்கள் தாண்டி போனீங்களே தவிர அந்த பொண்ணை நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்டிங்களா? நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா? கேட்டிங்களா? குறைஞ்சபட்சம் என்னம்மா விஷயம், என்ன பிரச்சனை, ஏன் வந்து என் காருக்கு முன்னாடி உட்காந்துருக்க, ஏன் என் கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்க, என்ன நடந்தது சொல்லு, கேட்டிங்களா? ஏதாவது ஒன்றுமே கேட்கவே இல்லையே. அப்புறம் நீங்கள் என்ன பெண்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க? அதுதான் கேட்குறேன். பெண்களுக்கான அடிப்படை அங்கே வசதிகள் இல்லை. பெண்கள்ல முக்கிய தலைவர்களும் தாவைக்கால இல்லை. பெண்களுக்கு அந்த மகளிர் தின விழா நடத்தினா மட்டும் அவருக்கு பலம் வந்து சேரும். இதெல்லாம் வந்து ரசிகைகளை ஏமாத்துற வேலைங்க. அந்த ரசிகைகள் அவர் மேலே ரொம்ப இதாக இருக்காங்க, பற்றும் பாசமாக இருக்காங்க, அந்த சினிமா கவர்ச்சி கிரேஸில் இருக்காங்க அவங்க. இல்லாட்டி அவங்க வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது பல விஷயங்கள்லாம். இந்த திருசா விஷயத்திலேயே இந்த விவாகரத்து விஷயத்திலேயே அதை பற்றி கேட்டால் அந்த ரசிகைகள் சொல்கிறதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த கரூர் விஷயத்தில் இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த பெண் பேசுகிறதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம இதுவரையும் பார்க்காத விஷயங்களாக இருக்குது. நம்ம இது மாதிரிலாம் கூட பெண்கள் பேசுவாங்களான்ற மாதிரி அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. எனக்கு சொல்கிறது கூட யோசனையாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு குறைந்தபட்ச விழுமியங்களோடு நம்ம வந்து ஒரு லைஃப்பை நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், ஒரு குறைந்தபட்ச ஒரு கண்ணியம், நேர்மை, ஒரு கௌரவம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பண்பாடுலாம் இருக்குது. அதுக்குள்ளே தான், அந்த வட்டத்துக்குள்ளே தான் இந்த வாழ்க்கையை போயிட்டுருக்கு. நீங்கள் அதையும் தாண்டி வந்து ஒரு ரசிகைன்ற லெவலில் இருக்க ஒரு அம்மா வந்து பேசினாங்கன்னா, ஒரு 20 வயசு 25 வயசு பொண்ணு பேசினாங்கன்னா அது வந்து என்ன காமிக்குது, என்ன மனநிலையை காமிக்குது? ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் வளரணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது உங்கள் தலைவர் ஏங்க இப்படி இருக்காரு, உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே நேர்மையா இல்லையா அப்படின்னு கேட்டால், மற்ற கட்சி அரசியல் தலைவரெல்லாம் எவ்வளோ பொண்டாட்டி வச்சுருக்காங்கன்னு ஒரு ரசிகையை கேட்டால் என்னங்க பண்ணுவீங்க? சரி, மற்ற கட்சி தலைவரெல்லாம் பொண்டாட்டிகள் வச்சுருக்காங்க, அந்த தலைவரோட பொண்டாட்டிகள்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களா? யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி 2ஆவதா 3ஆவதா வச்சுருக்காருன்னு கோர்ட்டுக்கு போனாங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வெளியில் வந்துடுச்சு இல்லை, உங்கள் வீட்டு விஷயம் வெளியில் தெருவுக்கு வந்துடுச்சு இல்லை. அப்போ நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்கள, அப்போ உங்கள் தனி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக சொல்லுங்கள். நீங்கள் தனி வாழ்க்கையில் ஒழுங்கால உங்கள் ரசிகைகளும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் இருக்காங்க. மற்ற தலைவர்கள் வச்சுக்கலையான்னு கேட்குற அளவுக்கு போகிறாங்கன்னா, ஒரு ரசிகை போகிறாங்கன்னா அப்போ நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு? இந்த ரசிகைகள் எங்கே போயிட்டுருக்காங்க? இவர் எப்படி இந்த கூட்டத்தை வச்சுன்னு ஒழுக்கத்தை போதிக்க முடியும், நேர்மையை போதிக்க முடியும், நல்ல விஷயங்களை அவங்க மனசில் எப்படி விதைக்க முடியும்? இப்படி ஒரு திங்கிங் இருந்துன்னா என்னங்க பண்ண முடியும்? எங்கே போகிறோம் நம்ம? ஆக்சுவலாக நமக்கு அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் அரசியல் மயப்படுத்தி அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கான்ஷியஸாக கொண்டாந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்களே அரசியல் பேச மாட்டேருந்தீங்களே, நீங்களே பத்திரிகை நிறுவனங்களை சந்திக்க மாட்டேருந்தீங்களே, நீங்களே பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல மாட்டேருந்தீங்களே, நீங்களே வந்து பல விதமான மத்திய அரசோட குற்றங்களை சொல்ல மாட்டேருந்தீங்களே, உங்களுக்கே இந்த நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னே தெரியல. மீனவர்கள் பிரச்சனைக்கு கடிதம் மட்டும் எழுதுறாரு சீஃப் மினிஸ்டர் பேசுறீங்க. மீனவர்கள் பிரச்சனையை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நேரடியாக பேச முடியுமா? இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தை அது பாசிபிளா? மத்திய அரசு தான் பேச முடியும். இன்னொரு நாட்டு அரசாங்கத்தோட மத்திய அரசு தான் பேச முடியும். நம்மளால என்ன பண்ண முடியும்? கடிதம் தான் எழுத முடியும். நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்களும் கடிதம் தான் எழுத முடியும். மத்தியில் இருக்க அரசாங்கம் தான் போய் பேச முடியும். நீங்கள் மத்தியில் இருக்க அரசாங்கம் ஏன் பேசலன்னு கேட்குறீங்களா? ஏதாவது கேட்குறீங்களா? எதுவுமே கேட்கல. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அது கேட்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? மத்திய அரசே இவ்வளவு கடிதம் எங்கள் மாநில முதல்வர் எழுதினாரே, நீ ஏன் பேசாமல் இருக்க? கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கே அடிப்படை சிஸ்டத்தோட விஷயமே தெரியலையே. நீங்கள் அந்த ரசிகர்களையும் எப்படி நீங்கள் பொலிட்டிகலைஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் வாங்க, அரசியலுக்கு வாங்க. மற்ற திமுக அதிமுக சரியில்லை, நான் வந்தால் எல்லாம் சரி பண்ணுவேன், எல்லாம் கரெக்ட் சார். ஆனால் உங்களை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கானே. நீங்களும் சிஸ்டம் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா எப்படி தான் அவங்கள பொலிட்டிகலைஸ் பண்ணுவீங்க? அப்போ சினிமா கவர்ச்சியில் மட்டுமே நீங்கள் மேலே வரலாம் பார்க்குறீங்களா? இது என்ன இது? அதனால தான் சொல்கிறேன் நான், முதல்ல அவர் எஜுகேட் ஆகணும். அவருக்கு அவங்க ரசிகர்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரலில் இருக்கா ஸ்டேட்டில் இருக்கானே தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கா இன்கம் டேக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கான்னு அதுவே தெரியல. மீம்ஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரசிகர்களை வச்சுட்டு நீங்கள் என்ன அவங்களை எஜுகேட் பண்ணுவீங்க? அவங்ககிட்ட ஓட்டை வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் நடிகர், அவர் ரசிகர் ஓட்டு போடுவாங்க. அது வின் பண்ண அளவுக்கு ஓட்டு இருக்காது. உங்களுக்கு இன்னும் அதை தாண்டி ஒரு வட்டம் வரணும்னா நீங்கள் உங்கள் அறிவை நீங்கள் முதல்ல விருத்தி பண்ணிக்கணும். உங்கள் ரசிகர்களை நீங்கள் இது பண்ணணும், பொலிட்டிகலைஸ் பண்ணணும். நீங்கள் பேசுறது நியாயமாக இருக்கணும். அது மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும். திமுகவுக்கு மாற்றியவர் தான் நினைக்கிற மாதிரி இருக்கணும்.
நீங்கள் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி கேள்விக்குறியாக இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? நீங்களே பொய் சொல்கிறீங்க, பல விஷயங்கள் நீங்கள் பேசும்போது பொய் சொல்கிறீங்க. அதனால் வந்து அது உங்கள் ரசிகர்களுக்கு வெரிஃபை பண்ண தெரியாது. அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏபிசிடி தெரியும், விஜய் தான் தெரியும். முண்டி அடிச்சுன்னு வந்து இது பஸ் பக்கத்தில் அவரை பார்க்கறதுக்கு தான் தெரியும், தவிர வேற என்ன தெரியும் சொல்லுங்கள்? அப்ப அடிப்படை அரசியல் வந்து தாவேக்கா கத்துக்கணும். அடிப்படை அரசியலே கற்றுக்கணுங்க. இந்த சிஸ்டம் என்ன, இந்த சிஸ்டத்தில் ஒவ்வொருத்தருடைய பவர்ஸ் என்னவா இருக்குது, முதலமைச்சருக்கு என்ன ரோல் இருக்குது, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் போக முடியும், இருக்கிற பவர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த கவர்னர் 1008 ஸ்பீட் பிரேக்கரை போடுறாங்க. அந்த கவர்னரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களால் முடியல. மாநில அரசுக்கு நிதி வர மாட்டேங்குது மத்திய அரசுலேருந்து, அதை வந்து கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. சிபிஐ என்கொயரி பார்த்து பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, இது தைரியம் இல்லை. அப்புறம் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் இவ்வளோ பேசி என்ன பிரயோஜனம்? பொறுத்திருந்து பார்ப்போம் சார். விஜய் அவர்களுடைய முக்கிய முடிவுகளில் தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு தொடர்ந்து பேசுவோம். நன்றி.